ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்னைக்கு படங்கள் திரைக்கு வந்ததுன்னா 5 நாள் போனாவே 10 நாள் போனால் வெற்றிகரமான 10வது நாள் அப்படின்னு போடுற ஒரு காலமாக மாறிடுச்சு. வெற்றிகரமான 2வது வாரம் அப்படின்னு போடுற ஒரு காலமாக மாறிடுச்சு. ஆனால் பொதுவாக தமிழ் சினிமாவில் 100 நாள் ஓடுற படம் வெற்றி படம், 25 வாரங்கள் ஓடுற படம் வெள்ளி விழா படம் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியினுடைய கணக்கை இந்த நாட்களில் வச்சு தான் கணிச்சிட்டு இருந்தாங்க. பொதுவாக தியாகராய பாகவதர் காலத்தில் அவருடைய எல்லா படங்களும் ஓராண்டுக்கு மேலே ஓடி வெற்றி கண்ட படங்கள். குறிப்பாக சென்னை பிராட்வே தேட்டரில் அவருடைய ஹரிதாஸ் படம் 3 தீபாவளிக்கு ஓடுச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு கற்பனையே செய்ய முடியாத ஒரு வெற்றியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் ஹிந்தியில் 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு திரைப்படத்தினுடைய பக்கங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இந்தி படங்களை பொறுத்த வரைக்கும் 1940 வெளிவந்த அசோக் குமார் நடித்த கிஸ்மத் அப்படின்ற ஹிந்தி படம் கல்கத்தாவில் 3 ஆண்டுகள் ஓடுச்சு. ஷோலே அந்த படம் மும்பையில் 4 ஆண்டுகள் ஓடுச்சு அப்படின்றது தான் ஹிந்தி படத்தில் மிகப்பெரிய மைல்ஸ்டோன்னு சொல்லப்படுகிற அந்த அதிக நாட்கள் ஓடிய திரைப்படங்கள். ஆனால் ஒரு படம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒரு திரையரங்கத்தில் ஓடிட்டே இருக்குது, அதில் போட்ட முதலீடும் அதில் வந்த லாபமும் கற்பனையே செய்ய முடியாத அவ்வளோ பெரிய தொகையாக இருக்குது. அதை விட பெரியது தொடர்ச்சியாக நடுவில் ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்த பிறகு கூட எந்த தடையும் இல்லாமல் 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஓடன ஒரு திரைப்படத்தினுடைய பக்கங்கள் அப்படின்னா ஷாருக் கான் கஜோல் நடித்த தில்வாலே துல்ஹானியா ஜாயிங்கே அப்படின்ற படம். நெஞ்சில் துணிவிருப்பவன் காதலியை அடைவான் அப்படின்ற பொருள் உள்ள அந்த படம் தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கு. 1995 அக்டோபரில் வந்த படம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா உங்களால் கற்பனை செய்ய முடியுதான்னு பாருங்கள். இந்த படத்தை யாஷ் சோப்ரா அவர் தயாரிக்கிறாரு. அவருடைய மகன் ஆதித்ய சோப்ரா தான் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதி இயக்குறார். இது அவருடைய முதல் படம். இந்த படம் திரையிடப்பட்ட எல்லா இடங்களில் 25 வாரங்கள் ஓராண்டுக்கு மேலாக ஓடி ஒரு சாதனையை படைச்சது. அது மிக பெருசாக பேசப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட திரையரங்கில் அது தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் பேசுகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. மும்பையில் இருக்கிற மராத்தா மந்திர் அப்படின்ற திரையரங்கம் தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய திரையரங்கம். இதில் திரையிடப்பட்ட இந்த படம் தொடர்ச்சியாக 1 ஆண்டு 2 ஆண்டுக்கு மேலாக ஓடிச்சு. ஓடிட்டே இருக்குது அந்த படம். அப்படி ஓடிட்டே இருந்து கொஞ்சம் மக்கள் குறைஞ்ச உடனே 3 காட்சிகளாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் பகல் காட்சியாக மாற்றுறாங்க. பகல் காட்சியாக மாற்றினோடனே ஹவுஸ்ஃபுல் மறுபடியும் மக்கள் குவிய ஆரம்பித்தோடனே மறுபடியும் 4 காட்சிகள் 5 காட்சிகளாக மாறுது. இந்த படத்தை 10 முறை 20 முறை 25 முறை 50 முறை பார்த்தவங்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்படின்றது ஹிந்தி ரசிகர்கள் அல்லது இந்திய ரசிகர்களில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த படம் ஓடிட்டே இருக்கு. குறிப்பாக இந்த திரையரங்கத்தினுடைய ஊழியர்கள் திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சில சிக்கல்களால் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த படத்தினுடைய டைரக்டர் ஆதித்ய சோப்ரா அந்த திரையரங்க உரிமையாளருக்கு தொலைபேசி பண்ணுறாரு. என்ன நடந்தாலும் படத்தினுடைய காட்சிகளை ரத்து செஞ்சிடாதீங்க, படம் தொடர்ந்து ஓடட்டும் அப்படின்னோடனே அந்த ஊழியர்களுடைய அந்த வேலை நிறுத்தம் விரைவிலேயே சரி செய்யப்பட்டு சரியாயிடுது. படம் எந்த காட்சியும் ரத்தாகாமல் தொடர்ச்சியாக ஓடிட்டே இருக்கு. எந்த தடைகள் வந்தாலும் அந்த படம் ஓடுறது நிற்காம ஒரு நாளைக்கு 1 காட்சி, ஒரு நாளைக்கு 3 காட்சி, ஒரு நாளைக்கு 5 காட்சி அப்படின்ற மாதிரி மக்களுடைய வருகைக்கு பொறுத்து தொடர்ச்சியாக அந்த படம் ஓடிட்டே இருக்கு. 1995 வெளியாச்சு இந்த படம். 2015 அந்த படத்தை தயாரித்த யுவராஜ் ஃபிலிம்ஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் படம் 1009 வாரங்கள் ஓடிடுச்சு, அதனால் இத்தோட இந்த படத்தை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனே ரசிகர்கள்லாம் சேர்ந்து முடியாது, படத்தை திரையிடாமல் நிறுத்தக்கூடாது,
படம் தொடர்ச்சியாக ஓடணும்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த பிப்ரவரி 21 இந்த அறிவிப்பு வந்த நாளில் கூட திரையரங்கத்தில் பாதி அளவுக்கு அந்த படத்தை பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க. அதனால் அந்த திரைப்படத்தை தயாரித்த நிறுவனமே நினச்சா கூட அந்த படத்தை வந்து முடிச்சுக்க முடியாமல் 1009 வாரத்தை தாண்டி 20 ஆண்டுகளை தாண்டி அந்த படம் வந்து தொடர்ச்சியாக ஓடுது. இந்த தில்வாலியே துல்ஹானியா லே ஜாயங்கே அப்படின்ற இந்த படம் ரசிகர்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு பகல் காட்சியாக மட்டுமே வந்து மறுபடியும் தொடர்ந்து வந்து ஓடுது. இது என்ன அப்படி பெரிய படம்னா, ரொம்ப சாதாரணமான ஒரு ரெகுலரான ஒரு காதல் கதை தான். ஆனால் அந்த ஆதித்யா சோப்ரா அந்த இயக்குனர் வந்து அதை ரொம்ப கலைநயத்தோடு காட்சிப்படுத்தி இருந்ததுனால ரசிகர்களுக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு படமாக மாறி போயிடுச்சு. ராஜ் அப்படின்ற கேரக்டர், ராஜ் ஷாருக்கான் ஒரு பணக்கார இளைஞன். அவருடைய அப்பா அனுபம் கர் வந்து மனைவியை இழந்து இருக்கிற ஒருத்தர். ஆனால் அவருக்கு தன்னுடைய பிள்ளையின் மீது அதீதமான அன்பு உள்ள ஒரு தகப்பன். வெளிநாட்டில் வந்து அவர் தொழில் செய்துட்ருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது ஐரோப்பிய பயணம் போன ராஜ் வந்து அங்கே சிம்ரன் அதாவது கஜோலை சந்திக்கிறார். சந்தித்து 2 பேருக்குமே வந்து காதல் வருது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கஜோலுடைய அப்பாவும் வந்து அயல் நாட்டில் தொழில் செய்கிற இந்தியராக இருக்கிறார். ராஜின் தந்தையும் சிம்ரனுடைய தந்தையும் எதிரெதிர் குணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ராஜோட தந்தை வந்து ரொம்ப தாராளமாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தராக இருக்கார். ஏன்னா அவருடைய மகன் மீது கொண்ட அந்த அன்பில் அவர் மகனும் அப்பாவும் வந்து நண்பர்கள் போலவே தான் இருப்பாங்க படத்தில். அவ்வளோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒருத்தராக இருப்பார். ஆனால் சிம்ரன் அதாவது கஜோலுடைய அப்பா வந்து இதுக்கு நேர் எதிரானவர். இனவாதம் பிடிச்சவரா, பிடிவாதம் பிடித்த ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து சிம்ரன் அப்படின்ற கஜோல் தன்னுடைய அம்மா கிட்ட தன் காதலை பற்றி சொல்கிறார். சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்க அப்பா உடனடியாக அவருடைய மனைவியும் மகளையும் கூட்டிக்கிட்டு தன்னுடைய சொந்த ஊரான பஞ்சாபுக்கு போயிடுறார். பஞ்சாபுக்கு போயிட்டு உடனடியாக அவருடைய நண்பருடைய மகனுக்கு தன்னுடைய மகளை வந்து திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து அவர் செய்ய ஆரம்பிச்சார். முரட்டுத்தனமாக எதை பற்றியும் இல்லாமல் உடனடியாக அவர் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிடிவாதம் பிடித்த ஒரு தந்தையாக அவர் வந்து நடந்துக்கிறார். இதுக்கிடையில் இந்த தகவல் தெரிஞ்சு லண்டன்லேருந்து ஷாருக் கான் வந்து பஞ்சாப் வந்துட்டு தன்னுடைய காதலியை தேடி வந்து பஞ்சாபில் கண்டுபிடிச்சி பஞ்சாபில் காதலியுடைய அப்பா சிம்ரனுடைய தந்தையாரை பார்த்து தன்னுடைய காதலை அந்த திருமணம் பண்ணிக்கிறத விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறாரு. அவர் வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு மிக கடுமையாக வந்து ஆள் வச்சு வந்து ஷாருக் கானை அடிக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் ஷாருக் கானுடைய அப்பாவும் தன்னுடைய மகனுக்காக லண்டன்லேருந்து கிளம்பி வந்து அவர் எடுக்கிற முயற்சியும் வந்து தோல்வி அடைஞ்ச போது, இப்படி இருக்கும்போது ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக இருக்கிற அந்த நேரத்தில் சிம்ரனுக்கு அதாவது கஜோலுக்கு பார்த்து வச்சிருக்கிற அந்த மாப்பிள்ளையோட ஆட்களும் அவருடைய அப்பா சொல்லி வச்ச ஆட்களும் வந்து ஷாருக் கானை வந்து கடுமையாக தாக்குறாங்க. இதுக்கிடையில் சிம்ரன் வந்து ராஜ் இல்லாமல் என்னால் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி கதறி அப்பா கிட்ட கேட்குறா. ஆனால் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு. ராஜ் கிளம்பி ரயிலில் போகிறான். ரயில் கிளம்பி போகும்போது சிம்ரனை வந்து அவருடைய அப்பா வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறார். அப்போ அவள் கதறி அழுறா, எனக்கு வந்து ராஜ் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு கதறி அழும்போது திடீர்னு அவருடைய அப்பாவுக்கு வந்து மனம் மாறி அவளை வந்து கையை விட்டுட்டு போய் வந்து ராஜோட சேர்ந்துக்க அப்படின்றதுக்கான அந்த ஒப்புதலை கொடுத்த மாதிரி அவர் வந்து கையை விட்டுட்டு பார்க்குறாரு. சிம்ரன் ஓடி போய் ஓடிட்டுருக்கிற ரயிலில் ராஜோட போய் தொத்திக்கிட்டு அது வந்து அவர் மனம் மாறிட்டார். அது வந்து இதுவான ஒரு இனிமையான முடிவாக அந்த படம் வந்து முடியுது. லண்டன், சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் இந்த படத்தை வந்து மிக அழகாக வந்து அந்த இயக்குனர் ஆதித்ய சோப்ரா வந்து படமாக்கியிருப்பார். சிறந்த படம், சிறந்த நடிகை, சிறந்த நடிகர், சிறந்த டைரக்டர் அப்படின்னு உள்ளிட்ட 7 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து இந்த படத்துக்கு கிடைக்குது. சிறந்த பொழுதுபோக்கு படத்துக்கான தேசிய விருதும் வந்து இந்த படத்துக்கு கிடைக்குது. இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள் ஆனந்த் பக்ஷி அப்படின்றவர் எழுதி உதித் நாராயணன் வந்து இந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் பாடியிருந்தார். ஆனந்த் பக்ஷிக்கும் உதித் நாராயணனுக்கும் இந்த படத்தினுடைய பாடல்களுக்காக நிறைய பரிசுகளும் விருதுகளும் கிடைச்சது. ஆனால் இந்த பாடல்களுக்கு இசையமைத்த ஜார்டின் லாடின் அப்படின்ற இசையமைப்பாளருக்கு எந்த பரிசும் கிடைக்கல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமும் கேள்விக்குறியுமான ஒரு விஷயமாக இந்த படத்தினுடைய பயணத்தில் அமைஞ்சிருக்கு. அமெரிக்கா ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தது. என்னன்னா, நீங்கள் இறப்பதற்கு முன் பார்த்தே தீர வேண்டிய 1001 திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தது.
அதில் 2 இந்திய படங்கள் இடம்பெற்றிருந்தன. ஒன்று நர்கீஸ் நடித்த மதர் இந்தியா, மற்றொன்று தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே அப்படின்ற இந்த படம். இந்த 2 படங்களும் நீங்கள் பார்த்தே தீர வேண்டிய உலகத்தின் ஆகச்சிறந்த 1001 படங்கள் என்ற பட்டியலில் இடம்பெற்ற இந்திய படங்கள் என்கிற பெருமை இந்த படத்திற்கும் கிடைத்தது. இந்த படம் எடுப்பதற்கு ஆன செலவு மொத்தம் 4 கோடி ரூபாய். ஆனால் 125 கோடி ரூபாய்க்கு மேலாக வசூலை கடந்து இன்னமும் போயிட்டே இருக்குது அப்படின்றது ஒரு செய்தி. 2009ஆம் ஆண்டு கணக்குப்படி இந்த மராத்தா மந்திர் அப்படின்ற மும்பையில் இருக்கிற அந்த திரையரங்கத்துக்கு மட்டும் 6 கோடி ரூபாய் வந்து இந்த படத்தின் மூலமாக வசூலாயிருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான சாதனையை வந்து இந்த படம் வந்து நிகழ்த்திட்டு இருக்கு. இந்திய சினிமா வரலாற்றில் இந்த சகாப்தம் படைத்த இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தினுடைய சாதனையை இனி எந்த காலத்திலேயாவது ஒரு படம் முறியடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா 20 ஆண்டுகள் கடந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. 4 கோடி ரூபாய் செலவில் உருவான படம் 125 கோடி 150 கோடியை தாண்டி ஓடிட்டு இருக்கிற இந்த சாதனையை நிகழ்காலத்தில் கடந்த காலத்தில் எதுவுமே இல்லை, வருங்காலத்தில் இன்னொரு படம் இந்த சாதனையை வந்து முறியடிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வராரு. அப்படி இந்தியாவுக்கு வந்து அங்கே பேசும் பொழுது, மும்பையில் பேசுகிற பொழுது தில்வாலே இந்த படத்தில் வர ஒரு வசனத்தை வந்து பேசுகிறாரு. ரசிகர்கள் வந்து ஆரவாரத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ரீச்சை வந்து அந்த படம் வந்து உருவாக்கி இருந்தது. இதில் இன்னொரு குறிப்பான ஒரு செய்தி என்னென்னா, இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ஷாருக் கானை வந்து ஆதித்ய சோப்ரா வந்து போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அமெரிக்க இளைஞனுக்கும் இந்திய பெண்ணுக்கும் வந்து காதல் ஏற்படுற மாதிரியும், அதனால் வந்து டாம் க்ரூஸை வந்து இதில் கதாநாயகனாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆதித்ய சோப்ரா அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து முடிவு செய்கிறாரு. ஆனால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து அதுக்கு மறுத்துடுறாரு. ஆதித்ய சோப்ரா அவனுடைய அப்பா, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து அதை மறுத்துட்டு, இல்லை அமெரிக்காவில் இருக்கிற இந்திய இளைஞனும் இந்திய இளம்பெண்ணும் காதலிக்கிற மாதிரி இந்த கதையை மாற்றுங்க, அமெரிக்க இளைஞரும் இந்திய இளம்பெண்ணும் மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால இப்போ நடிகரை கதாநாயகனையும் கதாநாயகியும் வந்து இந்தியாவுக்குள்ளே தேட வேண்டிய ஒரு சூழல் வருது. அந்த சூழல் வந்து ஷாருக் கான் கிட்ட போயிட்டு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது ஷாருக் கான் சொல்கிறார், இல்லை இந்த படம் வந்து எனக்கு சரியாக வராது. ஏன்னா அப்போ ஷாருக் கானும் கஜோலும் சேர்ந்து நடித்த நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்த ஒரு சூழல். அதனால் கஜோலோட சேர்ந்து நடிக்கிறதுன்றது ஒன்று, இன்னொன்று இந்த கதை வந்து எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த ஆதித்ய சோப்ரா ஷாருக் கானோட பேசி 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 அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சு தான் அந்த படத்தில் நடிக்க வைக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, இந்த படம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும், இது வெளிநாட்டில எல்லாம் போயிட்டு ரொம்ப கலைப்பூர்வமாக ரொம்ப ஏஸ்தட்டிக்காக வந்து இந்த படத்தை வந்து எடுக்க போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும், நீங்கள் இதில் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார் வேல்யூ கிடைக்கும் நிச்சயமா அப்படின்னு சொல்லி பேசி 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 ஆதித்ய சோப்ரா வந்து ஷாருக் கானை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் கன்வின்ஸ் ஆகி ஷாருக் கான் இதில் நடிக்கிறாரு. நண்பர்களே, அவர் சொன்ன மாதிரியே இந்த படத்தின் மூலமாக ஷாருக் கான் சூப்பர் ஸ்டாராக இந்தி பட உலகத்துக்கு மாறி போகிறார். இந்த படத்தினுடைய தயாரிப்பு, இதனுடைய அழகு, இதனுடைய அழகியல் கலைத்தன்மையோடு எடுக்கப்பட்டதும் இந்த படம் ஓடி ரசிகர்கள்கிட்ட பெற்ற அந்த மரியாதையின் மூலமாக, அந்த வரவேற்பின் மூலமாக ஷாருக் கான் இந்த படத்தின் மூலமாக சூப்பர் ஸ்டாராக மாறி போய் விடுகிறார். இந்திய சினிமாவில் எத்தனையோ மைல் கற்கள் இருக்கின்றன. ஒரு படம் 20 ஆண்டுகள் தாண்டி தொடர்ச்சியாக ஓடுவதும், அந்த படத்தை நிறுத்தி கொள்ளுகிறேன் என்று தயாரிப்பு நிறுவனம் சொன்னாலும் கூடாது, தொடர்ந்து ஓட வேண்டும் என்று ரசிகர்கள் 20 ஆண்டுகளை கடந்து ஒரு படத்தை ஓட வைத்து கொண்டிருக்கிற இந்த மிகப்பெரிய சாதனையை படைத்த இந்த திரைப்படத்தினுடைய இந்த சுவாரஸ்யம் என்பது இந்திய திரை வரலாற்றில் ஒரு முக்கியமான பக்கமாக இருக்கிறது. மற்றொரு புதிய படத்தின் பக்கங்களோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.